நாம வாங்க போற ரெசார்ட்ல அவனுங்க ஃப்ரெண்டு யாரோ தங்க போறானா. அதுக்கு ரூம் வேணும்னு கேக்குறாங்கடி. நீ அந்த ரெசார்ட்டுக்கு போனை போட்டு ஓனர் கிட்ட ஒரு வார்த்தை பேசினா ரூம் கொடுப்பாருல்ல, அதான் உன்னை பேச சொன்னாங்க. அவனுங்க சொன்னா உடனே நான் செஞ்சு கொடுத்துடணுமா? எனக்கு வேற வேலை இல்ல. அன்னைக்கு என்னமோ அப்படி திமிரிக்கிட்டு என் வீட்டுக்காரர்கிட்ட சண்டைக்கு வந்தானுங்க. அவங்களுக்கு நான் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? அங்கேயே நிறைய ரெசார்ட் இருக்கு, அங்க எங்கேயாச்சும் ரூம் புக் பண்ணிக்க சொல்லு. என்னாலலாம் ஹெல்ப் பண்ண முடியாது. நீ என்னடி இப்படி பேசுற? அன்னைக்கு நீ மாப்பிள்ள மேல சந்தேகப்பட்டு அழுது புலம்பிட்டு இருந்தால, அப்ப உன் அண்ணனுங்க தானே வேணிக்கிட்ட விசாரிச்சு உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சு சொன்னானுங்க. இப்ப நீ பேசின மாதிரி அவனுங்களும் கண்டு காணாம விட்டுருந்தா மாப்பிள்ள மேல தப்பு இருக்கா இல்லையான்னு தெரியாம நீ இப்படி புலம்பிட்டே இருந்திருப்ப. 1000 பிரச்சனை இருந்தாலும் அவனுங்களுக்கு உன் மேல இருக்கிற பாசம் கடுகு அளவு கூட குறையல. நீ என்னடானா அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம பேசுற. ஒரு போனை போட்டு ரூம் வாங்கி கொடுத்தா குறைஞ்சா போயிடுவ. ஏன்டி இப்படி பண்ற? என்னடே அம்மா முன்ன என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? ஏய், உன்னை தாண்டி கேக்குறேன், என்ன பேசிட்டு இருந்தீங்க? அது வந்துங்க, மனோகரோட ஃப்ரெண்டு நம்ம வாங்க போற ரெசார்ட்ல தங்குறதுக்கு ரூம் கேட்டிருக்காங்க. அதான் அந்த ஓனர் கிட்ட பேசி ரூம் வாங்கி கொடுங்கன்னு கேட்டான். அதான பார்த்தேன். காரியம் ஆகணும்னா உன் பசங்க யார் காலை பிடிக்கிறதுக்கு யோசிக்க மாட்டாங்கல்ல. ரெசார்ட்ல வந்து வேலை பாருங்கடான்னு சொன்னதுக்கு பிச்சை கூட எடுப்போம், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு பெரிய வீர வசனம் எல்லாம் பேசி போனானுங்களே. இப்ப எங்கடி போச்சு அந்த ரோஷமெல்லாம்? தேவலாம் பேசிட்டு இருப்பாரு. ஏய், அதெல்லாம் பண்ண முடியாது. அவன்லயே வேற எங்கேயாவது பார்த்துக்க சொல்லு. சொல்றான்ல, போய் போன் போட்டு சொல்றேன். அப்பாவும் பொண்ணு ஒரே மாதிரி இருங்க. மா உட்காருமா.